எபிசோடு 15. அன்பு உடைந்த பின்பு அறிவியலால் இதயம் மீண்டும் ஆறுமா? சோல்புல் சிரிப்பில் டிவைன் இன் புதிய அத்தியாயத்திற்கு நல்வரவு. இது காதலின் விஞ்ஞானம் தொடர் 15வது பகுதி. இந்த நாள் ஒவ்வொருவரும் ஒருபோதாவது எதிர்கொண்டிருக்கும் மிக கடினமான உணர்வை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் இதயவலி. ஆனால் ஒரு கேள்வி, அன்பு உடைந்த பின்பு அறிவியல் நம்மை ஆற்ற முடியுமா? இப்போது தெரிந்து கொள்ளலாம். பகுதி 1. இதயவலியின் போது மூளையில் என்ன நடக்கிறது? அன்பு முடிந்துவிட்டால் உங்கள் மூளை வலியை உணர்கிறதோ இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். அது உண்மையில் உடலின் காயம் போன்று செயல்படுகிறது. அந்த இடம் அந்தீரிய சிங்குலேர் கோர்டெக்ஸ் உடல் மையங்களுடன் ஒன்றாகவே செயல்படுகிறது. நீங்கள் பலவீனமாக இருப்பதில்லை. பகுதி 2 பிரிவு பின்மூளையில் ஏற்படும் வேதிப்பொருள் மாற்றங்கள். நாம் காதலிக்கும் போது மூளையில் மகிழ்ச்சி இரசாயனங்கள் வேலை செய்கின்றன. டோபமின், ஆக்சிடோசின், செரோடோனின். ஆனால் பிரிவின் பின் அவை அனைத்தும் சரிந்து விழுகின்றன. டோபமின் குறைகிறது, ஆக்சிடோசின் நின்று விடுகிறது. மாற்றாக கோர்டிசோல் என்ற கவலையையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஹார்மோன் அதிகரிக்கிறது. பகுதி 3 அறிவியலால் பரிந்துரைக்கப்படும் நிவாரண வழிகள். 1. துக்கத்தை ஏற்றுக்கொள். இதயவலி என்பது துக்கம்தான். உணர வேண்டும். ஒழித்து வைப்பது நிவாரணத்தை தாமதமாக்கும். 2. முன்பக்க மூளையை செயல்படச் செய். எழுதுதல், பேசுதல் அல்லது ஆலோசனை பெறுதல் மூளையின் விவேக பகுதியில் ஒளி கொண்டு வருகிறது. இதன் மூலம் உணர்வு பெருக்கம் குறைகிறது. 3. உடலை இயக்குங்கள். உடற்பயிற்சி மூளையை புத்துணர்ச்சி செய்கிறது. மனநலத்தை தூண்டும் ஹார்மோன்கள் வெளியேறுகின்றன. 4. உங்களையே மீண்டும் கண்டறியுங்கள். அன்பின் போது நம்முடைய அடையாளம் இணைந்து விடுகிறது. ஆறுவதற்கான வழி உங்கள் தனித்துவத்தை மீண்டும் கண்டுபிடிப்பது. பகுதி 4 துன்பத்திற்கு பின் எழும் அழகு. இதயவலி நம்மை சிந்திக்க வைக்கிறது. மீண்டும் காதலிக்கும் போது நாம் மேலும் புத்திசாலியாக இருப்போம். எம் மீது நம்பிக்கை வரும். இதயம் நிரந்தரமாக உடைந்து விடுவதில்லை. நேரம், அறிவியல் மற்றும் உள்ளம் இதயத்தை மீண்டும் ஆற்றும். மாறும். மீண்டும் காதலிக்கும். அந்த அடுத்த காதல் மிகவும் முன்னேற்றமானதாக இருக்கும். இது சோல்புல் சிரிப்பில் டிவைன் தொடரின் எபிசோடு 15. உங்கள் இதயமும் ஒரு நாள் உடைந்ததா? வாசிக்கவும் பகிரவும். கீழே கருத்துரை இடுங்கள். உங்களை ஆற்றிய உதவிகள் என்ன? மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அன்புடன் நம்முடைய அறிவியலும் உள்ளமும் இணைந்த பயணத்திற்கு நன்றி.